இந்த வீடியோவில் நான் உங்களை வத்தலகுண்டு பக்கத்தில் உள்ள ஐயம்பாளையம் முருகமலைக்கு தான் அழைச்சிட்டு போக போகிறேன் மக்களே. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வத்தலகுண்டு பக்கத்தில் ஐயம்பாளையத்தில் முருகன் மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த முருகன் மலைக்கு தான் உங்களை நீ அழைச்சிட்டு போக போகிறேன். வாங்க மக்களே. அதிக மக்களுக்கு இது அறியப்படாது, அதிகம் பேர் இந்த மலைக்கு போயிருக்க மாட்டாங்க. இந்த முருகன் மலைக்கு நீங்கள் எப்படி வரதுன்னா, எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் வந்துருங்க. திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டிலேருந்து ஐயம்பாளையம் வரலாம், இல்லை திண்டுக்கல்லேருந்து ஐயம்பாளையம் ஸ்ட்ரைட்டாக வரலாம். இது வாக் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் எப்பயும் 4 மணிக்கு மேலே தான், ஈவினிங் டைமில் தான் இந்த கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகம் பேர் அறியப்படாத ஐயம்பாளையம். அந்த ஐயம்பாளையத்தில் குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அழகான குன்று மேலே ஒரு அழகான முருகர் இருக்கார். நம்மளை எப்படி பழனி எல்லாருக்குமே தெரியும், பழனி முருகர், அதே மாதிரி தான் இங்கேயும் பழனி முருகர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இதுதான் நுழைவாயில். ஃபஸ்ட்டு நுழைவாயிலே பாருங்கள், ஒரு ஆர்ச் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே விநாயகர் இருக்கார். ரைட் சைடில் முருகரை பார்க்குறோம். ரைட் சைடில் முருகர் மயில் வாகனத்தை நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் அவரோட அண்ணன் விநாயகரை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இதை பார்த்துட்டு அதுக்குள்ளே அப்படியே ஒரு நுழைவாயில் இருக்குது. இங்கே வந்து விநாயகர் இருக்கார், சக்தி விநாயகர். நம்ம விநாயகரை பார்க்குறோமா? இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். அருணாச்சல ஈஸ்வரர், உண்ணாமலை அம்மாள் நம்ம பார்த்துருக்கோங்களே. சிவபெருமானும் பார்வதி நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே நம்ம வணங்கிட்டு மலை மேலே ஏற போகிறோம். சிவபெருமானை நம்ம பார்த்துட்டோமா, அடுத்து நம்ம மேலே மலை உச்சிக்கு போகலாம். அதுக்கப்புறம் இங்கே நவகிரகம் இருக்குது. நவகிரகத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயப்பன் சுவாமி இங்கே பாருங்க. வாவ், நம்ம எப்படி கேரளாவில் ஐயப்ப சாமி இருக்காரோ அதே மாதிரி ஒரு கல்லில் வந்து செதுக்கி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே ஐயப்ப சாமியை நம்ம பார்க்குறோம். ஐயப்ப சாமி. அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும் அர்த்தநாதீஸ்வரரா பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், கல்லிலே அந்த ஓவியங்கள். ராமரா ஆர்டிஸ்ட், ஐயம்பாளையம். அப்படியே சிங்கம். இந்த பக்கம் வந்து பாருங்கள் சிவன், இந்த பக்கம் பார்வதி. அது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஏண்டான்னு நம்ம பார்த்தோங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே தான் வந்து இந்த கோயிலை வந்து திறப்பாங்களாம். இதை நம்பி நாம் வந்து இதை நம்ம பார்க்க மேலே போல் வேறு ஒரு நாள் வரலாம். இந்த கோயிலுக்கு சின்ன குன்று தான், படிக்கட்டு கம்மியாக தான் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், படிக்கட்டு மேலே உச்சி வரைக்கும் இருக்குது. மக்களே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம சாமி வந்து பார்க்க முடியல. அது ஒரு மன வருத்தமாக இருக்குது. முருகரை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழிபாதை போகுது. இங்கே வந்து ஒரு சாமி இருக்குது, அந்த சாமி பார்க்கலாம். இங்கே ஒரு பாறை பாருங்கள். இங்கே ஒரு சின்னதாக ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது. வேறு இங்கேருந்து பார்க்கும் போது அந்த மலைகள் எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மேகமூட்டங்கள். காலையில் ஒரு 6:30க்கு நம்ம இங்கே இருக்கிறதால மேகமூட்டங்கள் எல்லாமே அப்படியே அந்த க்ளோஸ் ஆகிருக்கு. மலையை ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. ஐயப்பன் மாதிரியே இருக்குது சுவாமி. இங்கே பாருங்க, ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அப்படியே வேறு பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இது பார்க்குறோம். இங்கே மேலே மலை உச்சிக்கு தான் போகணும், அவ்வளோதான். நம்ம இந்த கோயில் பாருங்கள், கீழே இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா,
இது ஐயம்பாளையம். இது உள்ள எல்லாமே சுற்றி ஐயம்பாளையம் தான். அழகான புளிய மரம் இருக்குது, அங்கே வேப்ப மரம், இப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிளேஸ். நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து நல்லா இந்த சாமி சுற்றி பார்க்கலாம். இந்த லோக்கலில் இருக்கிறவங்க நம்ம இதுக்காகவே வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து பார்க்குறது அவ்வளோ கொஞ்சம் சின்ன மலை தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே உள்ளூர்காரங்க வந்து இந்த முருகரை வச்சு வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து யாரோ வாக்கு மூலியமாக இல்லை மேலே வந்து கோயில் கட்டணும் யாரோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக மேலே மலை உச்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட சின்னது தான், ஒரு 500-600 படிக்கட்டு தான் இருக்கும், எவ்வளோன்னு தெரியல. கேட் ஓப்பனில் இருந்தால் நம்ம எண்ணி பார்த்து கரெக்டாக சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியல. சரி, நம்ம இது வந்துட்டுமா. இதுக்கு எப்படி வருதுன்னா, ஐயம்பாளையம் முருகர் கோயிலுக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, எங்கே இருந்தாலும் நம்ம வந்து திண்டுக்கல் வந்துடுங்க. திண்டுக்கல்லேருந்து நம்ம வத்தலகுண்டு போனோம். வத்தலகுண்டுலேருந்து ஒரு பஸ் இருந்துச்சு ஐயம்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பில் நடந்து அங்கேருந்து 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்தாங்கன்னா நம்ம யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஐயம்பாளையம் முருகர் கோயில் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட்டு வந்து விடுவாங்க மக்களே. இல்லை நம்ம அப்படியே நடந்து கூட வரலாம், ஆட்டோவில் வரலாம், நம்ம நடந்து வந்துடலாம். ஈஸியாக தான் இருக்குது, கேட்டு தான் ஒரே ரோட்டில் நடந்து வந்தாங்கன்னா நம்ம இந்த முருகர் கோயிலுக்கு வந்துடலாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த குன்று இருக்கும், அந்த குன்றை பார்த்து அப்படியே நடந்து வந்தாங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக லொக்கேஷனில் வந்து பார்த்துடலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. காலங்காத்தால் சுற்றி பார்க்குறது. இந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஐயம்பாளையம். இந்த சுத்துப்பட்டிக்கு இது ஒரு இந்த ஏரியாவில் இருக்கிற சுத்துப்பட்டிக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு தலைமை ஊர் மாதிரி இந்த ஊர். இங்கே இருக்கிற முருகப் பெருமானுக்கு வந்து தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த நாளுகளில் வந்து நல்லா விசேஷமாக இருக்கும். மற்ற நாளுகளில் வந்து அடிவாரத்தில் வந்து அண்ணாமலையாருக்கு வந்து மாதத்தில் 2 தடவை பிரதோஷ பூஜை நல்லா சிறப்பாக பண்ணுவோம். அப்புறம் சக்தி விநாயகர் பெருமானுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு பூஜை நல்லா சிறப்பாக பண்ணுவோம். மற்றபடிக்கு இங்கே இருக்கிற அருள்முருகப் பெருமான் வந்து நல்லா அருள் புரியக்கூடியவர், நல்லா சக்தி வாய்ந்தவர். இந்த மலையில் ஏறி வந்தாலே நோய் நொடிலாம் தீர்ந்துடும், அப்படி ஒரு சிறப்பான அம்சம். சுற்றிக்க வந்து அடுப்பு கூட்டின மாதிரி மலை இது. இந்த மலை இந்த தெய்வத்திற்கு நேராக பார்த்தோம்னா சிறுமலை தெரியும். இந்த கொடைக்கானல் வளச்சராகமும் இந்த சிறுமலை சராகமும் அந்த காற்று வந்து இதுக்குள்ளே அலைவாகிறதுனால இந்த மலையில் ஏறி வந்தோம்னா நோய் நொடி சீக்கிரத்துக்கு நினச்ச காரியம் பழிக்கும். இது எப்போ ஓப்பனில் இருக்குது? தினம் வந்து சாயந்தரம் 4:30லேருந்து 7 மணி வரைக்கும் அப்போ பூஜை நடக்கும். பூஜை மற்றபடி சஷ்டி, கார்த்திகை இந்த மாதிரி நாளுகளில் சிறப்பு பூஜை நடக்கும். சரி சாமி, இந்த இடத்துக்கு எப்படி வருது சாமி? இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வடக்க போயிட்டிங்கன்னா செம்பட்டியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து செம்பட்டி பஸ்ஸு இருக்குது. பழனியிலேருந்து வந்தோம்னா ஒட்டச்சத்திரம் வந்து செம்பட்டி வந்து இங்கே வந்துடலாம். அந்த பக்கம் திண்டுக்கல்லேருந்து வரணும்னா திண்டுக்கல்லேருந்து ஐயம்பாளையத்துக்கு பஸ் இருக்குது, வத்தலகுண்டுமா இருக்குமா. இப்போ இந்த பக்கம் தேனி பெரியகுளம் மதுரை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வத்தலகுண்டு வந்து தான் இங்கே வரணும். வத்தலகுண்டு வந்து பட்டிவீரன்பட்டி வழியாக தேவரப்பன்பட்டி ஐயம்பாளையம். ஆமாம், சரி, இங்கே வரலாம் இருக்குது. அப்புறம் விசேஷம் இந்த ஊரில் வந்து நல்ல சிறப்பான விசேஷங்கள் வந்து புரட்டாசி மாதம் அக்கம்பாறு பொட்டி தூக்குவோம், அது விசேஷமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சடையாண்டி பொட்டி தூக்குவோம். அதுக்கப்புறம் வந்து முத்தாளம்மன் சாமி 15 நாள் சாட்டினமே வந்து இந்த அஞ்சூர் முத்தாளம்மனுக்கு வந்து அஞ்சூர் முத்தாளம்னு தேவரம்பட்டியில் பிறந்தது. இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் இது நல்லா சிறப்பாக முத்தாளம்மனை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது வந்து ஊருக்குள்ளே வந்து முத்தாளம்மன் திருவிழா மிகப்பெரிய திருவிழா. ஊர் மக்கள் எல்லாமே பொதுவாக வரி போட்டு செய்யக்கூடிய ஒரு திருவிழா, நல்லா சிறப்பாக இருக்கும். அது வந்து புரட்டாசி மாதம் கடைசியில் வர்ற வாரத்தில் புதன்கிழமை ஆரம்பிக்கும்.